சூப்பரான டேஸ்ட்டான ஒரு உப்பு உருண்டை செய்யலாம். அதுக்கு புழுங்கல் அரிசி நான் வந்து 2 பாவு ஊற வச்சுருக்கேன். நல்லா அது 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினா இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக வரும். அதை இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் காஞ்ச மிளகா சேர்த்து அதையும் நல்லா கிளறிட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ ருப்பி வச்சுருக்கிற மாவை ஊற்றி நல்லா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. இதே நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். கேப்பு விட்டால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். இப்போ பாருங்கள், நல்லா மாவு இந்த மாதிரி கட்டி பதம் வந்ததும் நீங்கள் தொட்டு பார்த்தா அது கைக்கு ஒட்டாமல் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு ஆறுனதும் அதை சின்னதாக உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பிடிச்சி உண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், நான் ரவுண்ட் ஷேப்பை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இட்லி குண்டாவில் தண்ணி விட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி தண்ணி காஞ்சதும் அந்த தட்டு வச்சு அது மேலே பிடிச்சி வச்சுருக்க உண்டையெல்லாம் ஒன்றா எடுத்து வச்சு மூடி போட்டு 15 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போதே தெரியும், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் விட்டு பாருங்கள், வெந்திருக்கிறது தெரியும், ஸ்பூனில் ஒட்டாமல் வரும். இப்போ சுட சுட இதை காரம் வச்சு சூப்பராக தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இந்த காரம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.